என்னங்க சரிம்மா. மேடம் அண்ணா மேடம் சாரி விட்டு போறீங்க மேடம். அம்மா இந்த புடவை ஏதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? கோயில்ல கொடுத்தாங்கன்னு சொல்லலாமா? கோயில்ல நடக்கிற பரிகாரம் பத்தி எல்லாம் அம்மாவுக்கு நல்லா தெரியும். சுமங்கலி பொண்ணுங்களுக்கு தான் இந்த மாதிரி புடவை எல்லாம் கொடுப்பாங்கன்னு அம்மா கண்டுபிடிச்சிட்டா சிக்கல் ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது? அம்மா கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? இல்ல இந்த புடவை யார் கண்ணிலையும் படாம மறைச்சு வைக்கிறது தான் நல்லது. ஆனா யாருக்கும் தெரியாம இதை எப்படி மறைச்சு உள்ள எடுத்துட்டு போறது? மயிலு, அம்மா டியூட்டியை முடிச்சிட்டு வந்துட்டியா கண்ணு? முடிஞ்சிருச்சுமா. எனக்கு தலைவலியா இருக்கு, கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வரியா? இதை எடுத்துட்டு வரேன். மயிலு, என்ன நெத்தியில குங்குமம்லாம் வச்சிட்டு இருக்க? கோயிலுக்கு போயிட்டு வரியா? ஆமாக்கா. கேண்டி, அந்த இன்ஸ்பெக்டருக்கு வேற வேலையே கிடையாதா? அவர் இன்னுமா கோயில் குளம் பரிகாரம்னு சுத்திக்கிட்டு இருக்காரு? அம்மா இன்னைக்கு சார் வரல, நான் மட்டும்தான் போயிட்டு வந்தேன். அம்மா ஐபிஎஸ் எக்ஸாம் நல்லா எழுதணும்ல, அதான் நல்லபடியா எழுதணும்னு வேண்டிக்கிட்டு வந்தேன். மயிலு, எந்த கோயிலுக்கு போயிருந்த? இங்கதான்க்கா, வர வழியில பக்கத்துல கருமாரியம்மன் கோயில். நாங்களும் அந்த கோயிலுக்கு தாண்டி போயிருந்தோம். அங்க இருக்கிற ஒரு அம்மா கிட்ட குறி கேட்டதுக்கு அவங்க உங்களுடைய இன்னொரு பொண்ணும் உங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிருக்கான்னு கரெக்டா சொல்றாங்கடி. பெத்தவ கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம என்ன வேலை பண்ணிருக்க பாரு இந்த கையில. போட்டு எங்கேயும் நல்லா இருந்தா சரி. வீட்டுல ஏதோ சூன்யம் வச்ச மாதிரி நிம்மதியே இல்லைன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா 11 சுமங்கலிக்கு புடவை எடுத்து கொடுன்னு பரிகாரம் சொன்னாங்க. இப்பதான் 10 சுமங்கலிக்கு புடவை கொடுத்துட்டு வரோம். ஆமா, நீ என்ன கையில கவர் வச்சிருக்க? இதுவாக்கா, இது இன்னொரு செட் யூனிஃபார்ம். எக்ஸ்ட்ரா ஒண்ணு இருக்கட்டும்னு ஸ்டேஷன்ல கொடுத்தாங்க. அம்மா ரொம்ப தலைவலிக்குது, ஒரு காஃபி எடுத்துட்டு வா, நான் உள்ள போறேன். எடுத்துட்டு வருமா? சுமங்கலி பொண்ணுங்களுக்காக அம்மா கொடுத்த புடவைதான் என்கிட்ட வந்து சேர்ந்திருக்கா. இத நினைச்சு சந்தோஷப்படுற நிலைமையில நான் இப்ப இல்ல. எப்பா நல்ல வேலை முன் யோசனையோட கவர்ல வச்சு கொண்டு வந்தேன். இல்லன்னா அம்மா கிட்ட கண்டிப்பா மாட்டிருப்போம். இதை இப்ப யாரும் பார்க்காத மாதிரி எங்கேயாவது மறைச்சு வைக்கணுமே. எங்கேயாவது வைப்போமா?
மயிலு மயிலு ஏய் என்னம்மா? இந்தம்மா இந்த பாலை குடிச்சிட்டு படுத்துக்க. மா வேணாம்மா, தூங்க விடுமா. எங்க பாரு, நான் நல்லா ஆத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரே மடக்குல குடிச்சிரு. எந்திரி, 2 நிமிஷம் கூட ஆகாது. வேண்டான்னு சொன்னா ஏமா கேட்க மாட்டேங்கிற? எந்திரி மயில. வேலை வேலைன்னு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கல்ல, தினமும் ஒரு கிளாஸ் பால் குடிச்சாதான் உடம்புக்கு தெம்பா இருக்கும். இந்த வாங்கிக்க, குடிச்சிடு. குடு, இப்ப படுத்துக்க. ம். மயிலு, அம்மா உன் கழுத்துல என்ன? என்னதுமா? இல்லையே, ஏதோ ஒண்ணு இருக்கே. அம்மா என்னது இது? ஏதோ நெளின மாதிரி இருந்தது. சரி சரி, படுத்துக்க படுத்துக்கம்மா. தூங்க என்ன? அம்மா இத பார்த்ததுக்கு இவ்ளோ அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஒருவேளை நிஜமாவே தாலிய பாத்திருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? கடவுளே, எப்படியோ என்ன காப்பாத்திட்ட. இதே மாதிரி என் கனவு நிறைவேற வரைக்கும் அம்மா கிட்ட இருந்து என்ன காப்பாத்திடுப்பா. என் மேல இறக்கமே இல்லாம விதவிதமா சோதிக்கிறல்ல, நான் மாட்டிக்காம என்ன காப்பாத்துற பொறுப்பு உனக்கு மட்டும்தான் இருக்கு. உன் மேல இருக்க நம்பிக்கையில தான் நான் இந்த நரக வேதனைய தாங்கிட்டு இருக்கேன். என்ன கை விட்டுறாத. இருக்கிற டென்ஷன் போதாதுன்னு இவர் எதுக்கு இங்க வந்தாரு? என்ன நிம்மதியாவே வாழ விட மாட்டாரு போல இருக்க. ச்சே. மயிலு, மயிலு, நான் சொல்றது தம்பி, எங்க போயிருந்தீங்க தம்பி? 2 நாளா ஆளையே காணும். வெளியூர் எங்கேயாவது போயிட்டு இருந்தீங்களா? அம்மா இறந்ததை பத்தி சொன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ற மாதிரி ஆயிடும். இப்போதைக்கு ஆன்ட்டிக்கு எதுவும் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. தம்பி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது
ஒன்றும் இல்லை ஆண்டி, ஒரு முக்கியமான வேலை, அதான் திருச்சி வரைக்கும் போயிருந்தேன். ஏன்பா இப்படி முகம்லாம் வாடி இருக்கு? உடம்பு முடியலையா என்ன? இல்லை ஆண்டி, நான் நல்லா தான் இருக்கேன். அது போன இடத்துல கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, அதுவும் இல்லாமல் நைட் ட்ராவலிங் வேற, அதான் உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்கு. சரிங்க தம்பி, நீங்க முதல்ல போய் ரெஸ்ட் எடுங்க. உடம்புக்கு முடியலன்னு சொன்னீங்களா, நான் கஷாயம் செஞ்சு தரேன், குடிச்சீங்கன்னா சரியாயிடும். அதெல்லாம் வேண்டாம் ஆண்டி, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? இதுல என்ன தம்பி இருக்கு? கஷாயம் வைக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்கு? நாங்க கேட்காம நீங்க எங்களுக்காக எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க. பதிலுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயமா தான் எங்களை செய்ய விடுங்களேன். சரி ஆண்டி, தேவைப்பட்டதுன்னா நான் சொல்றேன். நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிங்க தம்பி. தம்பி ஒரு நிமிஷம். மயிலு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? ஆண்டி, நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? அது இல்லப்பா, முந்தா நாள் நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு வந்ததுல இருந்து அவ சகஜமாவே இல்ல. என்கிட்ட இயல்பா பேசவே மாட்டேங்கிறா. என்னன்னு கேட்டா என்கிட்டயே எரிஞ்சு விழுறாப்பா. அவ ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு புரியல. அதான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருப்பாளோன்னு கேட்டேன். இல்ல ஆண்டி, நானும் 2 நாளா ஊர்ல இல்ல, அதனால எனக்கும் தெரியல. அதுவும் இல்லாம எனக்கு ஒரு விஷயம் தெரியும்னா அது கண்டிப்பா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்ககிட்ட மறைச்சு என்கிட்ட மட்டும் சொல்ற அந்த பழக்கம் அவளுக்கு இல்ல ஆண்டி. அது எனக்கு தெரியும் தம்பி. அவ வேணும்னே மறைக்கிறான்னு சொல்லல. அந்த இன்ஸ்பெக்டர் ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கலாம். பரீட்சைக்கு படிக்கிறதுல ஏதாவது கஷ்டம் இருந்திருக்கலாம். என்கிட்ட சொன்னா நான் வருத்தப்படுவேன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கலாம்ல, அதனால தான் கேட்டேன். பரவாயில்ல தம்பி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ம். என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி. உங்க வைராகியத்தை கெடுக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. அதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. ஆனா எங்க அம்மாவோட கடைசி ஆசைக்காக மயில் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியாம மயிலோட சம்மதம் இல்லாம தான் நான் செஞ்சேன். அது தப்புதான். புள்ள பிடிச்ச வாழ்க்கையை தேடிக்கிட்டாங்கிற சந்தோஷத்தை அம்மாவுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வேற வழி இல்லாம இதை செஞ்சிட்டேன். ஆனா இந்த கல்யாணம் மயிலோட கனவுக்கு எந்த விதத்திலையும் தடையா இருக்காது. எப்பவும் போல நான் அவ ஜெயிக்கிறதுக்கும் சாதிக்கிறதுக்கும் துணையா இருப்பேன். என்னை உங்கள ஒருத்தனை சேர்த்துக்கிற வரைக்கும் நான் காத்திருப்பேன் ஆண்டி, கண்டிப்பா காத்திருப்பேன். மாம்ஸ், ரெண்டு நாளா எங்க போயிட்டீங்க? நான் போன் பண்ணாலும் எடுக்கல, ரூமுக்கும் வரல. உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா? சொல்லாம கொள்ளாம எங்க தான் போனீங்க? ஒரு வேலையா வெளியூர் போயிருந்தேன். நீங்க எங்க வேணாலும் போங்க வாங்க, ஆனா போன் பண்ணி இல்ல அட்டன் பண்ணி விஷயத்தை கன்வே பண்ண வேண்டியது தானே? கூட இருந்த மனுஷனை 2 நாள் ஆளை காணும்னு நினைச்சா மனசு பதறதுல? இல்ல வெற்றி, போன இடத்துல வேற ஒரு பிரச்சனை. அந்த டென்ஷன்ல யார்கிட்டயுமே பேச முடியல. டென்ஷன்னு சொல்றீங்க, ஆனா உங்க முகத்தை பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே. கண்ணெல்லாம் அப்படியே உள்ள போய் ஏதோ துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரில தெரியுது. டேய், நான் ரொம்ப டயர்டா வந்திருக்கேன்டா. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. கொஞ்ச நேரம் என்ன தனியா விடு. மாம்ஸ், ஒரே ஒரு டவுட் கேட்கலாமா? உங்களுக்கும் மயிலக்காக்கும் ஏதாவது டிஷுமா? ஏன்டா கேக்குற? அவ ஏதாவது சொன்னாளா? ஓ ஓ சொன்னாலானா? அப்போ உங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கே. ஏய், அதெல்லாம் எதுவும் இல்ல. திடீர்னு ஏன் அப்படி கேக்குற? உங்களை பத்தி அக்கா கிட்ட விசாரிச்சேன். இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு அக்கா என் மேல எரிஞ்செறிஞ்சு விழுந்தாங்க. எனக்கு அப்ப அதுக்கான காரணம் புரியல, ஆனா இப்போ கண்டுபிடிச்சிட்டேன்.
அக்கா கிஃப்டா கொடுத்த கிளாஸை நான் உடைச்சிட்டேன்னு அக்கா கிட்ட சொன்னீங்களா? ம்ஹும். அது இல்லைன்னா வேற என்னவா இருக்கும்? நீங்க எங்க போறீங்க வரீங்கன்னு ரூம்மேட் கிட்ட சொல்லாம இருக்கலாம், ஆனா சோல்மேட் கிட்ட சொல்லாம இருக்கலாமா? நீங்க அக்கா கிட்ட எதுவும் சொல்லல போல, அதான் அக்கா அந்த டென்ஷன்ல இருக்காங்க. கரெக்டா? டேய், எனக்கு தெரியலடா. எதையும் யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல. என்னை விட்டுரு. மாமா, பரமர 2 நாளா ஒரு ஆடியோ வைரலா சுத்திட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, பரமன் சார் சொன்னதுல இருந்து இந்த கேஸோட சீரியஸ்னஸ் எந்த தூரத்துல இருக்குன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஏற்கனவே நம்ம 2-3 கேசஸ்ல ரொம்ப சக்சஸா டீல் பண்ணியிருக்கோன்றதுனால தான் டிபார்ட்மெண்ட் நம்பிக்கையோட இந்த கேஸையும் நம்மள டீல் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களோட நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. நீங்க எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பீங்கல்ல? கண்டிப்பா சார். நெருஞ்சிப்பேட்டையை சுத்தி இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல இருந்து தான் அக்யூஸ்டுங்க இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. ஸ்பாட் எதுன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம நேரா உள்ள போய் தூக்கிட்டு வந்துடலாம். ஆனா அக்யூஸ்டுங்க எங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம டீம் அங்க போய் ஒரு கேம்ப் அடிச்சு அவங்கள தீவிரமா தேடி தான் பிடிச்சிட்டு வரணும். புரியுதா சார்? நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறது தெரிஞ்சா அந்த இடத்துல இருந்து அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்களே சார். மயிலு, உனக்கு வர்ற சந்தேகம் எனக்கு வராம இருக்குமா? அப்படி நடந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வேற ஒரு பிளான் போட்டிருக்கேன். நாம அந்த ஊருக்கு போலீஸ்காரங்களா போக போறது இல்ல. நாம எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் போக போறோம். சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஒன்னும் புரியல சார். அதாவது அந்த ஊர்ல நம்மள பாக்குற யாருக்கும் நம்ம போலீஸ்ன்ற சந்தேகமே வந்துடக்கூடாது. அதுக்காகத்தான் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களா நடிக்க போறோம். இதுக்கு முன்னாடி புதுக்கோட்டை சைடுல நம்ம அரிசி வியாபாரம் பண்ணி நஷ்டமானவங்க இந்த ஊருக்கு பொழப்பு தேடி வந்திருக்கோம்னு அந்த ஊருக்காரங்களே நம்புற அளவுக்கு நம்ம எல்லாரும் ஒற்றுமையா நடிக்கணும். பரமன் சாருக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி அந்த ஊர்ல ஒரு சின்னதா டிஃபன் கடை போட்டிருக்காங்க. அங்க போய் நம்ம சிச்சுவேஷனுக்கு தகுந்தபடி வேலை செய்ய போறோம். நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி. அந்த ஊர்ல இருக்கிற யாரு கேட்டாலும் நீங்க இதை தான் சொல்லணும். இதுல உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? இல்ல சார். சார், குடும்பம்னு சொன்னீங்களே சார், யார் யாருக்கு என்ன ரோல் அதை மட்டும் சொல்லுங்களேன். பரமர மணி மேல கேக்குறாள்ல, சொல்லுங்க. நான் தான் குடும்பத்துக்கு மூத்தவன். டேய் குருமூர்த்தி, நீ என் தம்பி தான்டா. என்னது? பரமர, நம்ம இன்னும் ஆபீஸ்ல தான் இருக்கோம். ஆபரேஷனுக்காக ஊருக்கு போய் சேர்ந்தால, புரியுதுல்ல? ஒரு கேரக்டர் இன்வால்வ்மெண்ட்ல அப்படியே ஒரு ஃப்ளோவா வந்துருச்சு ஆண்டவரே. கான்ஸ்டபிள் சுஜாதா ஆண்டவருடைய பொண்டாட்டி. அதாவது நம்ம அழகர் இருக்காரு, அவர் வந்து சுஜாதாவுக்கு அண்ணன், ஆண்டவருக்கு மச்சான் முறை. மணி மேகலை ஆண்டவருடைய பொண்ணு. ஓவர். சார், மயிலோட ரோல் என்னன்னு சொல்லவே இல்லையே சார். மயில் அங்க வரப்போறதே இல்லையே.